வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்ல பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தேவைக்காவோட நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிக்கிறதா காங்கிரஸ் வட்டாரத்துல இருந்து, காங்கிரஸ் கேம்ப்ல இருந்து நமக்கு தகவல் வருது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான மாநில நிர்வாகிகள் பெரும்பாலானோரும் நம்ம தேவைக்காவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த தகவலை கிறிஸ் சோடுங்கர் உறுதிப்படுத்துறாரு. கிறிஸ் சோடுங்கர் தான் தமிழ்நாட்டுல சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் போது காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளரா இருந்தாரு. திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் கிறிஸ் சோடுங்கர் தலைமையில் தான் நடந்திருந்தது. இந்த நிலையில கிறிஸ் சோடுங்கருடைய கருத்து தற்போதைய அரசியல் சூழல்ல முக்கியமான ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றாருன்னா, டெல்லி தலைமையோட நாங்க ஆலோசிப்போம், டெல்லி தலைமை என்ன முடிவை சொல்லுதோ அதற்கேற்ற மாதிரி எங்களுடைய நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற கருத்தை கிறிஸ் சோடுங்கர் சொல்றாரு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகமும் இன்னும் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், அவங்களும் அடுத்தடுத்த நகர்வுகளை மேற்கொள்ளணும், அவங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளையும் நாங்க தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் கிறிஸ் சோடுங்கர் சொல்றாரு. இதுல மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த 5 இடம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக முக்கியமான ஒரு சேவையா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சியினுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் டெல்லி ஹைகமாண்டோடைய பதிலுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகம், அங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், மாநில தலைவர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல நடக்க போகுது. அதுலயும் கருத்து கேட்க போறாங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கலாமா, அப்படி கூட்டணி வைத்தா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பல விஷயங்களை அவங்க கருத்துக்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடு நிர்வாகிகளுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் அவங்க டெல்லி தலைமைக்கு அனுப்பி வைக்க போறாங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க இண்டிவிஜுவலா எந்த முடிவும் எடுக்க முடியாது, டெல்லி தான் அவங்க பைனல் முடிவை எடுப்பாங்க. அதனால இதுல ராகுல் காந்தியோடைய முடிவும் முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணும் அப்படின்னு தான் காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்றாங்க. ராகுல் காந்தி, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து 2012 காலகட்டத்தில் ராகுல் காந்தி எல்லாம் சந்திச்சிருந்தாரு. அதனால ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போகிறார், காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட முக்கியமான தேசிய தலைமை என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரத்துல இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கூட வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறதா தேவைக்கா கேம்ப்ல இருந்து நமக்கு தகவல் சொல்றாங்க.